அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது தலைவர் 174 அண்ட் கமல்ஹாசன் 238 அப்படிங்கிற படத்தோட ப்ரொமோ வீடியோ நேற்று வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை பற்றின பேச்சு ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அடிபட்டுட்டு இருந்துச்சு. என்னென்னா, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலுக்கு ரஜினி சார் ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்பவே அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு வந்தாங்க. இப்போ அது உறுதியாகிருக்கு. இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் இன்பன் உதயநிதி தயாரிக்கிறாரு. நெல்சன் திலீப் குமார் இந்த படத்தை இயக்குறாரு. எப்பவும் போல் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா, ராஜீவ் மேனன் ஒளிப்பதிவு பண்ணுறாரு. மற்றபடி எதுவுமே இந்த படத்தோட இந்த ப்ரமோ வீடியோவில் வெளியாகலை. அந்த ப்ரமோ வீடியோவிலேருந்து நம்ம பார்க்குறது எப்பவும் போல் அனிருத்தும் நெல்சனும் பேசிக்கிறது அந்த காமெடியாகவே பேசிக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே வந்துட்டு எந்த ரூமுக்கு போகிறதுன்னு தெரியாமல் நெல்சன் தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியும், அந்த நேரத்தில் அனிருத் அங்கே வந்துட்டு எந்த ராகத்துக்கு எப்படி பாட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு இங்கி பிங்கி பாங்கி போடுற மாதிரி ரெண்டு விரலை ஒன்று தொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி நெல்சனும் அதே முடிவு எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே கமல் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸு அண்டு கூலிங் கிளாஸு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு வராங்க. ஸோ அதிலிருந்து ரெண்டு பேரும் ரெடியாகி வெளியே வராங்க. ரஜினிகாந்தும் கமலும் வந்துட்டு ஒரு காரை எடுக்க போகிறாங்க. அப்போவே வந்துட்டு ரஜினி எப்பவும் போல் அவரோட ஸ்டைல்லையே வந்து அந்த சாவியை தூக்கி போடுறதும், கமல் அதை பிடிச்சிட்டு உள்ளே போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுமா இருக்காங்க. அந்த நேரத்தில் பின் சீட்லேருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்குறப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மியூசிக் போடலாம், ஃபஸ்ட்டு பாட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அனிருத் சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு கமல் ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நெல்சனை பார்த்து அவர் அனிருத் சிரிக்கிறாரு. உடனே ரஜினி சார் இருந்துட்டு கேட்குறாங்கல்ல ஜி, சொல்லுங்க ஜி, யார் இந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் முழிக்கிறாரு. அப்படியே அதை டீசரை நிறுத்துறாங்க. ஸோ இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ஹீரோவா இல்லை யாராவது ஒருத்தர் வில்லன் ஒருத்தர் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே விட்டு வச்சுருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதில் எப்பவும் போல் இல்லாமல் 80s பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸில் வந்து ரஜினி வில்லனாகவும் கமல் ஹீரோவாகவும் இருந்திருப்பாங்க. ஒரு மாறுதலுக்கு இந்த படத்தில் கமல் வில்லனாகவும் ரஜினி ஹீரோவாகவும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை இவங்க ரெண்டு பேரும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு ஒரு யங் ஹீரோவை போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். எது எப்படியோ ஒரு 40 ஆண்டு கால ரசிகர்களோட கனவு இந்த படத்தின் மூலமாக நிறைவேறி இருக்குது. மீதியை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.